என்னம்மா பண்ற? பாப்பாவை எழுப்பிட்டேம்மா. எந்திரிக்கிற மாட்டேங்கிறாளா? அதுக்கு இப்படிதான் எழுப்புவாங்களா? இது தூங்குறத பாரு. எழுந்துக்கவே இல்லம்மா பாப்பா. இன்னைக்கு உனக்கு வேலை அவளை எழுப்புறது தான். எனக்கு தெரியாது, எழுப்பு. இன்னைக்கு சாமி கும்பிடணும், வேலை நிறையா இருக்கும். எழுப்புற வேலையை பாரு. பாப்பா எழுந்துட்டு டைம் ஆச்சு. கீழே கீழே போலாம். பாப்பா எழுந்துடி, கீழே போக டைம் ஆச்சு. బొట్టు పెట్టాలి పూండు వెంటికి పెరవని నువ్వు ఏమి సన్నా నువ్వు ఏమి నమ్మ పెట్టు. హాయ్ ఉండు నుండి ఎత్తగా హాయ్ చెప్తూ కొంచెం అమ్మిదిగా ఉండు. எல்லாமே என்ஜாய் பண்ணு. ఆ వైలెట్ కలర్ బ్యాగ్ ఎత్తుకురా. వైలెట్ ஆடு முச்சக்கா உண்டு சானா. இவளுங்க இப்படிதான் ரெடி பண்ணக்குள்ள ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாளுங்க, ஒண்ணுமே செய்ய விட மாட்டேங்கிறாளுங்க. கீழே நோம்புக்கு கும்பிடுறோம். தீபாவளிக்குன்னா அடுத்த நாள் நாங்கள் நோம்புக்கு கும்பிடுவோம். அதனாலதான் இப்ப நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். கீழே வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குள்ளார கொஞ்சம் எடுக்க முடியல. ஸோ ஃபுல் பிஸி. அதனால தான் இப்போ நாங்கள் மேலே ரெடியாக வர்றதை எடுக்கலாமேன்ட்டு எடுக்கிறேன். கீழே சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக எடுக்கும். சொல்லிச்சு இந்த பிள்ளைங்க கை. ஐயோ இந்த பிள்ளைங்க சும்மானே இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா அவன் மூடிட்டு கிந்துங்க పెట్టే కిందగా దానికి లోటు పెట్టు మగా இது எடுத்து களைச்சு போடுறதால நமக்கு 2 வேலை ஆகுது. அதனால கத்துறதே மேலுன்ற மாதிரி இருக்குது. லிப்ஸ்டிக் வேணாம், சாப்பிடும் போது லிப்ஸ்டிக் வயிற்றுக்குள்ள போயிடும். அது மட்டும் வேணாம். சனாய்ஸ் ரெடி. இவளை கொண்டு போய் முதல்ல கீழே விட்டுட்டு தான் நானும் மகாவும் ரெடி ஆகும். இல்லைன்னா சும்மானு இருக்க மாட்டான், நோண்டிக்கிட்டே கிடப்பா, ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு கிடப்பா. அதனாலதான் இவ்வளோ முதல்ல ரெடி பண்ணி கீழே அனுப்பிச்சு விட்டா அவங்க அப்பா பார்த்துக்குவாங்க. கடலைக்கு ட்ரெஸ்ஸை தெரிஞ்சு பாப்பா ரெடி ஆயிட்டா. இவ்வளவு போய் நான் கீழே விட்டுட்டு நானும் மகாவும் ரெடி ஆகும். கிரீம் வந்து டெய்லியுமே நான் பிள்ளைங்களுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி ரெகுலராக கிடையாது. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கப்பில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்குன்னா மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து ஒரு 4 வருஷமாக நான் லிப்ஸ்டிக் கூட போட்டதில்லை. இவருக்கால இவ தான் எப்படியோ அழுது சாதிச்சு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டா. அதுல இருந்து தான் நான் ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணேன். சொல்லப்போனா மருதாணி வைக்க கூட அவருக்கு பிடிக்காது. அப்புறமா நானே இப்பெல்லாம் எதுக்குடா மருதாணி வைக்கிறேன்னு இருக்கு. ஏன்னு வச்சுக்கோங்க, மருதாணி வைக்கணும்னு இருப்பேன்னா இந்த பிள்ளைங்க டப்புன்னு இருந்துச்சு. நேற்று அப்படிதான் மருதாணி வச்சேன். பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்துல போயிடுச்சு. என்ன எந்திரிச்சிட்டாங்க. அதனாலயே கையை கழுவிட்டேன். வச்சு பாருங்க, பிரயோஜனமே இல்லை. நேற்று தீபாவளி கிளிப்பிங்ல உங்கள்கிட்ட இப்படி கையை அனுப்பி காமிச்சிருப்பேன்.
பிரயோஜனமே இல்லை. அதனால் இந்த பிள்ளைங்க பெருசாகிற வரைக்கும் நான் மருதாணி வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணி, அதையும் மீறிட்டு இன்னும் சொல்லப்போனால் வைக்கிறதுக்கும் நேரம் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் மருதாணி வைக்கிறதே விட்டுட்டேன். இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது மருதாணி வைக்கிறேன் எப்படி ஆசை வரும். அழகுங்க தான் உண்டவே சூழ்ச்சி. முறை தீபாவளிக்கு நாங்கள் எப்பவுமே வருஷம் என்ன பண்ணுவோம், 2 ட்ரெஸ் எடுப்போம். ஒன்று தீபாவளி பட்டாசு எடுக்கும் போது போட்டுக்கிறதுக்கு, இன்னொன்று இந்த மாதிரி நோம்பு கும்பிடு, அடுத்த நாள் நோம்பு கும்பிடுவோம் அதுக்குன்னு. ஆனால் இந்த முறை பட்ஜெட் ப்ராப்ளம்ன்றதால ஒரு ட்ரெஸ் தான். அதனால் என்ன பண்ணிட்டோம், இந்த முறை வீட்டில் இருக்கிறதையே வச்சு போட்டுக்கணும். ரெடி. இப்போ அடுத்தது நான் ரெடி ஆகிட்டு வர்றேன். ஓகே, கிளம்பியாச்சு. இப்போ கீழே போய் சாமி கும்பிட்றோம். நீங்களும் வாங்க சாமி கும்பிடலாம், பாப்பா வரலாம். சரி, ஓகே, பாய். சூப்பரா இருக்கு, அழகா இருக்கீங்க. Gayatri Mantra. வா, சவுண்ட் டிவி ரிமோட்ல சவுண்ட் தక్కువ செய்.